முதல்கண் வணக்கம். நான் தான் உங்க நிர்மல் ராஜன். வெல்கம் டு மை சேனல் நிர்மல் சமையல். நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா, சிக்கன் மஞ்சூரியன் தான் பண்ண போறோம். இந்த வீடியோ வந்து என்னோட பெங்களூர் இருக்க பிரதர் வீட்டில் எடுத்தது. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். சிக்கன் மஞ்சூரியனுக்கு தேவையான ஃபர்ஸ்ட் வந்து 250 கிராம் சிக்கன், 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் வந்து நான் ஸ்லைஸாக க்யூப் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 5 to 6 பீசஸ் வந்து கேப்சிகம், ஒரு 3 கலர் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் லாஸ்ட்டாக கார்னிஷ்காக போடுறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து 3 சாஸஸ் எடுத்திருக்கேன். ரெட் சில்லி சாஸ், சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ். நெக்ஸ்ட் வந்து சிக்கன் மேரினேட் பண்ணுறதுக்கு வந்து மைதா 1/4 கப், கார்ன்ஃப்ளவர் 1/4 கப், 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், தேவையான அளவு உப்பு. சிக்கன் மஞ்சூரியனுக்கு ஃபஸ்ட்டு சிக்கனை பொரிக்கணும். அதுக்கு வந்து இப்போ மசாலா ஆட் பண்ணி மேரினேட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து கார்ன்ஃப்ளவர் 1/4 கப், மைதா, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். இதை வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணக்கப்புறம் தேவையான அளவு சால்ட் போட்டுக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணக்கப்புறம் லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கலாம். ஊற வைக்கும் போது போல் சிக்கன்லேருந்து வர வாட்டர் வரும், அதனால் கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை வந்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சிடலாம். நம்ம 5 மினிட்ஸ் மேரினேட் பண்ணதை சிக்கனை வந்து பொரிச்சு எடுத்துடலாம். ஆயில் சூடானதுக்கப்புறம் பொரிச்சு எடுத்துடலாம். சும்மா நார்மலாக போடுங்க. அதை ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். சிக்கன் போட்டோன்னே மிக்ஸ் பண்ணாதீங்க. அதை மேலே போட்டிருந்த மசாலானா ஆயிலே போயிடும். அதனால் ஒரு 2 மினிட்ஸ் கழித்து லைட்டாக அதை பரட்டி போடுங்க. இப்போ வந்து ஒரு 2 to 5 மினிட்ஸ் வச்சுருந்தேன். வெந்துருச்சு. நான் குட்டி குட்டி பீஸ் போட்டனால சீக்கிரமாக வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போ மஞ்சூரியன் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு வந்து நம்ம பொரிச்ச எண்ணெயே கொஞ்சம் எடுத்துகிட்டு ஒரு ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம். கீ ஆட் பண்ணால் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும். இது ஆப்ஷனல் தான். நெக்ஸ்ட் வந்து ஹோட்டலில் ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ்லாம் வந்து அவங்க வந்து ஜிஞ்சர் கார்லிக் வந்து சாப் பண்ணி போடுவாங்க. நான் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இது வந்து லைட்டாக ஸ்டிர் பண்ணிக்கலாம். அப்போ தான் அந்த ஆயிலோட அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் பண்ணுவோம், நல்லா ஸ்மெல்லும் டேஸ்ட் கொடுக்கும். இது ஒரு 10 செகண்ட்ஸ் அப்படியே ஸ்டிர் பண்ணிக்கலாம். 10 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் 2 ஆனியனை கட் பண்ணி வச்சுருக்கேன், நல்லா க்யூப் சைஸில். அதை வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 50% நல்லா வேகணும். அதுவே நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ வந்து 50% ஆனியன் குக் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 3 கலர்ஸ் ஆஃப் கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம். ரெட், எல்லோ, க்ரீன். இதையும் ஒரு 50% குக் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ தான் சாப்பிடும்போது க்ரன்ச்சியாக இருக்கும். இப்போ வந்து 50% வெஜிடபிள்ஸ்லாம் குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வெஜிடபிள்ஸுக்கு தேவையான அளவு சால்ட் போட்டுக்கலாம். சிக்கனுக்கு வந்து நம்ம பொரிக்கிறதுக்கு முன்னாடியே மேரினேட் பண்ணும்போது சால்ட் போட்டாச்சு, அதனால் இப்போ போட தேவையில்லை. சிக்கனுக்கு சில்லி பவுடர் ஒரு
காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. சில்லி சாஸ் வேறு போடுறதுனால நான் ஒரு 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இதை வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணக்கப்புறம் சோயா சாஸ் வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ரெட் சில்லி சாஸும் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். தீய சிம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ கெச்சப் அதே 1 டீஸ்பூன், சாஸ் எல்லாம் ஒரு 1 டீஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணால் போதும். இது வந்து லைட்டாக ஸ்டிர் பண்ணிக்கலாம். சால்ட் பார்த்து போடுங்க. நம்ம அந்த சாஸ்லேயும் லைட்டாக சால்ட்லாம் இருக்கும், அதனால பார்த்து போடுங்க டேஸ்ட் பண்ணிட்டு. சாஸ்லாம் போட்டு ஒரு 10 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சிக்கன் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் ஸ்டிர் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பெப்பர் போட்டுக்கலாம். அது ஆப்ஷனல் தான். இந்த டேஸ்ட் பிடிக்கும்னா போட்டுக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன். அது போட்டதுக்கப்புறம் லைட்டாக ஸ்டிர் பண்ணிக்கோங்க. லைட்டாக சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் போட்டோம்னா நம்ம போட்டிருக்க எல்லா இன்க்ரீடியண்ட்டோட டேஸ்ட் வந்து எடுத்து கொடுக்கும். ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சிம்மா ஆஃப் பண்ணக்கப்புறம் நம்ம வச்சுருக்கிற ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா மல்லித்தலை கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சிக்கன் மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. சர்வ் பண்ணிடலாம்.